விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க நெல் சாகுபடி பண்ற விவசாயியா இருந்து உங்களுக்கு பூச்சி நோய்களுடைய பாதிப்பு அதிகமா இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். மறக்காம இந்த ஷார்ட்ஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இந்த பூச்சி நோயோட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன வழிமுறை இருக்குங்க. அதை பத்தி தான் நான் எனக்கு பேசுறேன். அதாவது வரப்பு பயிர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம நெல்லுல வந்து பாத்தி கட்டினதுக்கு அப்புறம் ஒரு வரப்பு வருது இல்லைங்க, அதுல வந்து பச்சை பயிறு, தட்டைப்பயிறு போன்ற பயிறு வகைகளை நம்ம வளர்க்கும் போது அதுல வந்து ரொம்ப கலரா இந்த பல்ஸ் கிராப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வயலட் கலர்ல, ஒயிட் கலர்ல இந்த மாதிரி அழகழகா பூ பூக்கும். அதுல நிறைய மகரம் இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயலுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நிறைய அதிகமாகும். அதாவது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு நாங்க வந்து அதிகம் சொல்லுவோம். அதே போல இந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பயிருக்கு தீமை செய்யக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடும். ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை பயிரை தட்டைப்பயிரை வந்து வரப்பட வளர்த்தாக்க போதும் நம்ம இந்த பெனிஃபிட்ஸை அடையலாம். அதே போல இந்த வரப்பு பயிரை நம்ம அறுவடை செய்வதன் மூலம் நமக்கு ஒரு சின்ன கூடுதல் மகசூல் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தலாங்க. சோ விவசாயிகள் எல்லாரும் இந்த மாதிரி வரப்பு பயிர்களை பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் விவசாய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க.